சாத்தூர் நீதிமன்றத்தில் குற்றவாளி ஒருவர் நீதிபதியை நோக்கி மனித கழிவை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலதாயல்பட்டியை சேர்ந்த பாக்யராஜ் அவர் மீது கிணற்றில் மோட்டாரை திருடியதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை சாத்தூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மாரியப்பன் முன்பு இன்று நடைபெற்றது. வேம்புக்கோட்டை காவல்துறை துணை ஆய்வாளர் விசாரணைக்கு ஆஜராகாததை அடுத்து நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். இதனால் ஆத்திரமடைந்த பாக்யராஜ் காவல்துறையினர் வேண்டுமென்றே வழக்கை இழுத்தடிப்பதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் தான் எடுத்து வந்திருந்த மனித கழிவை நீதிபதியை நோக்கி வீசினார். இந்த சம்பவத்தால் நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த வழக்கறிஞர்கள் பாக்யராஜை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சிறைத்துறை காவலர்களின் கவனக்குறைவே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று வழக்கறிஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜ் என்பவர் இன்று வாய்தாவுக்காக அழைத்து வரப்பட்டார். இன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த மனித கழிவுகளை எடுத்து நீதிமன்ற நீதிபதி மீது அவதூறாக வீசியதோடுமல்லாமல் நீதிமன்றத்தையே அவதூறும் செயலாக இது கருதப்படுகிறது.